கார்த்தினா, இப்போ நான் கார் வச்சிருக்கேன் கார்த்தினா. இப்போ அந்த காருக்கு வாட்டர் வாஷ் அப்படிங்கிறது இயர்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது இத்தனை தடவை தான் பண்ணணும், இல்ல டெய்லி பண்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல மந்த்லி ஒன்ஸ் பண்றதுனால வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இதனால ஏதாவது வருமா அப்படிங்கறத நான் கொஸ்டின் கேட்கிறேன். உப்பு தண்ணியில கழுவுனால கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும். ஏன்னா தண்ணி அங்கங்க ஸ்டாக்னண்டா நிற்கும். இப்போ மிரருக்கு கீழே பார்த்தீங்கன்னா, கார்ல மிரருக்கு கீழே மிரருக்குள்ள தண்ணி எப்படி நீங்க வாஷ் பண்ணாலுமே தண்ணி உள்ள போய் அங்கே நிற்கும், நின்று பீடிங்ல நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீல் போல்ட்டுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, வீல் போல்ட் அதை சுற்றி கண்டிப்பாக தண்ணி நிற்கும். அதுதான் ரெஸ்டா ஃபார்ம் ஆகும். ஆமாம், ஃபர்ஸ்ட் அது ஸ்கேலிங் நடக்கும், அப்புறம் ரெஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்ன பண்றோம், ஸ்டாக்னன்ட் வாட்டர் வந்து ப்ளோயர் வச்சு ஏர் வச்சு உடனே அதை கிளியர் பண்ணி, எந்த தண்ணியா இருந்தாலும் இப்போ நாங்க வாட்டர் வாஷே பண்றோம்னா எங்கிட்ட கம்ப்ரஸர் இருக்கு, ஏரை ப்ளோ பண்ணிடுவோம். இந்த மாதிரி இடத்துல நீங்க எவ்வளவு தடவை நீங்க வாஷ் பண்ணாலுமே இந்த வாட்டர் ஸ்டாக்னன்சியை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு தடவை வேணா பண்ணலாம். நிக்க 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 தண்ணி ஆவியாக ஆவியாக தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் அங்க டெபாசிட் ஆகும். மற்ற எந்த ஆர்ஓவா இருந்தாலுமே கொஞ்சம் டெபாசிஷன் இருக்கும். எப்ப கழுவுனாலும் நீங்க ஏரை ப்ளோ பண்ணி தண்ணியை நிக்க விடாதீங்க, ஸ்டாக்னன்சி அவாய்ட் பண்ணி. இந்த வீடியோ மூலியமா வாட்டர் வாஷ் பண்றதுல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி மெயின்டைன் பண்ணா ஈஸியா நம்ம காரை மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோவை அகைன் ஒரு தடவை வாட்ச் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.